Hello guys, welcome back to my channel. Today இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ளாகரில் இல்லை வெப்சைட்டில் வேர்ட்பிரஸில் வந்து வர ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ப்ளாகர் இல்லை வெப்சைட் செய்கிறதுக்கான காரணமே எக்ஸ்சென்ஸ் அப்ரூவல் வாங்கி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற காரணம் தான். பட் வந்து நீங்கள் தமிழில் பார்த்தது போல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் எக்ஸிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு உங்கள் அக்கௌண்ட் அப்ரூவலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது எப்படின்னு தெரியலைன்னா நம்ம அதுக்கும் வீடியோ போட்டுக்கிறோம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் பார்த்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, பட் வந்து எப்படி அதை ப்ளாகருக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியலைன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னு கேளுங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், நம்ம சேனலை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், அன்பாக்சிங், அப்புறம் வந்து யூடியூப் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் ஐக்கானை டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். அண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. அங்கேயும் நாங்கள் நிறைய அப்டேட் எல்லாம் விட்டுட்டுருக்குறோம். ஓகே காய்ஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு இமேஜ், அதாவது வந்து நான் உங்களுக்கு இமேஜில் ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி இஷ்யூ வருதுன்னு தான் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ நீட் டு ஃபிக்ஸ் சம்திங்ஸ் யுவர் எக்ஸ்சென்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இதை எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது நிறைய பேருக்கு ஒரு வார இஷ்யூ தான். இதை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏன் இந்த இஷ்யூ வருதுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இஷ்யூ வரதுக்கான காரணம் வந்து உங்ககிட்ட உங்கள் நேமில் உங்கள் அட்ரஸில் இதுக்கு யாரோ உங்கள் அக்கௌண்ட் வந்து திறந்துருப்பாங்க, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஓப்பன் பண்ணி சம்டைம் வந்து அது மறந்து போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்து இன்னொரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது வரும். இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த அக்கௌண்ட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது வந்து உங்கள் நேமுக்கும் உங்கள் அட்ரஸுக்கு இல்லாமல் சேம் உங்கள் வீட்டில் உள்ள வேற ஒருத்தர் நேம் அந்த அட்ரஸ் அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூ வராமல் அப்ரூவல் தந்துடுவாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த இஷ்யூ வந்து நீங்கள் யூடியூப் சேனல் செய்கிறதா இருந்தால் கூட சேம் இதே இஷ்யூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து என் அக்கௌண்ட்டுக்கு போயிடுறேன். அக்கௌண்ட் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா கூகுளில் வந்து மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற டெப்பில் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் உங்களுக்கு சேம் டைமில் இங்கே வந்து எந்த எக்ஸ்சென்ஸை ஓப்பன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். என் எக்ஸ்சென்ஸ் வந்து எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து நான் உங்களுக்கு நியூவாக இருக்கிற மாதிரி தான் காட்டணும். ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஜஸ்ட் வந்து இங்கே சைன் ஆகினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு காட்டிட்டு. ஸோ இங்கே வந்து சேம் அதுதான். இந்த இடத்துல வந்து நீங்கள் மேனேஜ் பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் இருக்கும். பேமெண்ட் அண்ட் செட்டிங்ஸ்ன்னு பேமெண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் கீழே உள்ளதை டிலீட் பண்ணி விட்டுருங்க. டிலீட் பண்ணுறது உங்களுக்கு காட்டணும், ஷோ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் இந்த அக்கௌண்ட் எடுக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் மேனேஜ் பேமெண்ட் அதுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பேமெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்க்கலாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓகே இந்த மாதிரி லோட் ஆகி ஓகே இதுலேயும் இல்லை. நான் இன்னொரு நியூ அக்கௌண்ட் இருக்குது, அதான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும்.
ஓகே, நீங்கள் கூகுளில் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு உங்கள் மேனேஜ் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு போயிருங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து டிலீட் பண்ணணும். ஸோ டிலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த இஷ்யூ இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் மேனேஜ் பேமெண்ட் மெத்தடில். ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அதில் வந்து கீழே க்ளோஸ் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பேமெண்ட் மெத்தட் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து ரீலோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் இதை வந்து எக்ஸென்ஸ் அக்கௌண்ட்டை வந்து இங்கே வந்து ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஷோவாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து திருப்ப நீங்கள் நியூவாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் உங்கள் நேம் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் நேமை கொடுத்துருங்க. நேம் வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகின நேம் கொடுக்காம ஜஸ்ட் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு இதை நேம் கொடுத்துருங்க. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று பண்ணலாம். நீங்கள் வந்து ஆதார் கார்டுலேயோ இல்லை ஐடி கார்டுலேயோ இருக்கிற அந்த சேம் நம்பரை நேமை கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வரும்போது இஷ்யூவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே அண்ட் வந்து உங்கள் அட்ரஸ் ரெண்டையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போஸ்டல் கோட், அதாவது ஜிப் கோட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா சென்னை அப்படின்னு கொடுத்துருங்க. சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் சிப் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சிப் கோடு உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. சிப் கோடுக்குள்ளே இந்த பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து உங்கள் சிட்டிக்கு ஏற்ற அந்த ஜிப் கோடெலாம் ஷோ பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு இந்த ஜிப் கோட் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்கள் நேம், உங்கள் ஊர் நேம், சிட்டி நேம், அப்புறம் வந்து ஜிப் கோட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் கோடை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ அதை இங்கே வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிறதுக்கு 2 வீக் ஆகும். நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கிளியர் ஆகிரும். இன்னொன்று சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த யூசர் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் நேம் கொடுக்காம உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தர் நேம் கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸை அந்த இஷ்யூவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி இல்லை என் நேமுக்கு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கூகுள் அக்கௌண்ட்லேயும் போய்ட்டு இந்த மாதிரி மேனேஜ் பேமெண்ட் மெத்தடில் அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து திருப்ப நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை நான் உங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் அங்கே வந்து எனக்கு டவுட் எல்லாமே அங்கே கேட்கலாம். கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை கமெண்ட்டில் கிளியர் பண்ணா கிளியர் பண்ணுவோம். அப்படி இல்லை அதுக்கு ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணணும் அப்படின்னா கூட நான் வீடியோ கூட மேக் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி நான் வந்து வீடியோவை தான் மேக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்டை பாதிக்க மாட்டாங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து வீடியோவாக மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டவுட்டும் கிளியர் ஆகும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டவுட் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ நான் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன், அதுக்காக தான். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொண்டு கொடுத்துருங்க, அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக அதுக்கு இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உடனே கொண்டு வந்துடும். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் நான் அழுத்திட்டு போயிருங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.